வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி சிம்பிளாக மலாய் குல்ஃபி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாட்டில் 800 ml மில்க் எடுத்திருக்கேன். இது ஃபுல் ஃபேட் மில்க். செமி ஸ்கிம்ட் இந்த மாதிரி மில்க் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சிக்கிறணும். ஃபஸ்ட்டு பால் பொங்குற வரைக்கும் மீடியம் ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு. இனி 20-30 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அது குக் பண்ணணும். 3/4 இந்த பால் வரணும். இப்போ பால் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு 200 ml டபுள் க்ரீம் நான் சேர்க்குறேன். இதில் சேர்த்து நல்லா ஸ்லோவாக குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட கண்டென்ஸ் மில்க் 125 ml நான் இதில் சேர்க்குறேன். அடிக்கடி பாலோட வரும், அதை ரிமூவ் பண்ணிடாதீங்க. அதை ஸ்க்ரேப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர், இதோட பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட 1 டீஸ்பூன் கேவ்ரா வாட்டர், இது ஆப்ஷனல் தான். ஒரு 10 பிஸ்டாஷியோ ஃபைன் சாப் பண்ணது, ஒரு 6 ஆல்மண்ட்ஸ், இதுவும் நல்லா ஃபைன் சாப் பண்ணது. இப்போ இந்த குல்ஃபி மிக்சரை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் இதை ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு 4 to 6 hours ஆகும். இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு நான் ஒரு குல்ஃபி மோல்டு யூஸ் பண்ணுறேன். நார்மலாக ஆன்லைனில் கிடைக்கிது. ஒரு வேளை கிடைக்கலன்னா நார்மலாக ஒரு கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ குல்ஃபி ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு 4 to 6 hours ஃப்ரீஸ் பண்ணால் குல்ஃபி ரெடி. சம்டைம் அந்த மோல்டிலிருந்து குல்ஃபி வரலைன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து ரிலீஸ் ஆயிரும். இப்போ சூப்பரான குல்ஃபி ரெடி. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட தாட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.